ஸ்டடீஸ் இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுதுன்னா 32 NITஸ்ல பர்டிகுலரா எவ்வளோ மார்க்ஸ் இருந்ததுன்னா அந்த 32 NITஸ்ல நமக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 32 NITs இருக்கு. இந்த 32 NITஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா JEE மெயின்ஸ் எக்ஸாம் எழுதணும். இந்த JEE மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க்ஸ் எடுத்து நல்ல பர்சன்டேஜ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா 32 NITஸ்ல உங்களுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கோர்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சரி, அப்போ நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் வேணும்? நான் இப்போ JEE மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பர்டிகுலராக எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எனக்கு NITஸ்ல எனக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசோலேஷனாகவும் இருக்கும், ஆவலாகவும் இருக்கு. என்ன மார்க்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதா டீட்டெயிலாக இந்த வீடியோ ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதையும் தாண்டி நீங்கள் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எனக்குமே எந்துவாக இருக்கும். நிறைய வியூஸ் நம்மளோட சேனலுக்கு வரும். ஸோ நிறைய வியூஸ் வரும்பொழுது நம்மளுமே இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 32 NITஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா பர்டிகுலராக JEE மெயின்ஸ் எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதுனே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும்போது உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டைல் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? சரி, இந்த பர்சன்டைல்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி கால்குலேஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ எடுத்தோடனே உங்களுக்கு இதுக்கு இந்த பர்சன்டைல்ஸ், இந்த மார்க்ஸ்க்கு இந்த பர்சன்டைல்ஸ் அப்படின்லாம் கொடுத்துட மாட்டாங்க. இப்போ JEE மெயின்ஸ் எக்ஸாம் 10 ஷிஃப்ட் நடக்கும். சரிங்களா? 5 நாட்கள் நடக்கும். அந்த 10 ஷிஃப்ட் நடக்கும். ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 1 லட்சம் பேர் எழுதுவாங்க. அந்த ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் 1 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அந்த எத்தனை பேர் எழுதுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் ஷிஃப்ட்ல கொஷின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் வேரி ஆகும். இது நம்ம போன வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம். இன்னும் டீட்டெயில்டாக நம்ம இப்போ பேசலாம். இப்போ பர்சன்டேஜ் ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்குமே மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ ஒரு 5 நாட்கள் நடக்குது. அந்த 5 நாட்களில் காலையில் ஒரு ஷிஃப்ட், ஈவினிங் ஒரு ஷிஃப்ட் நடக்குது அப்படிங்கிறத வச்சுப்போம். இந்த 5 நாட்களில் உங்களுக்கு ஏதோ ஒரு 5 ஷிஃப்ட் நம்ம எடுத்துப்போம். அந்த 5 ஷிஃப்ட்டில் உங்களுக்கு இப்போ ஒரு ஷிஃப்ட்டை எடுத்துக்கலாம். இது 2வது ஷிஃப்ட், இது 3வது ஷிஃப்ட், இது 4வது ஷிஃப்ட், இது 5வது ஷிஃப்ட். முதல் ஷிஃப்ட்டில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குது, அவங்க 1 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா மேபி அந்த ஷிஃப்ட்டில் ஹையஸ்ட் மார்க்கே ஒரு மேக்ஸில் ஆகட்டும், ஃபிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், ஹையஸ்ட் மார்க்கே உங்களுக்கு ஒரு 250 தான் இருந்ததுன்னா அவங்களுக்கு உங்களுக்கு 99.9% வரும். இதே இந்த ஷிஃப்ட் கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட் லெவல்ஸ் கம்மியாக இருக்குது, அதாவது கொஷின் பேப்பரோட டிஃபிகல்ட் லெவல்ஸ் டஃப்பாக இருக்குது, அதாவது கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. மேக்ஸ் கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்தது, இல்லை ஃபிசிக்ஸ் கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்தது. அப்போ 3 மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 ஆட் பண்ணால் 230 தான் வருது. அதுதான் ஹையஸ்ட் மார்க்காக இருக்குன்னா இந்த 230க்கு தான் 99.9% வரும். சரிங்களா? ஸோ இது ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் உங்களுக்கு பர்சன்டேஜ் வேரி ஆகும். இதுதான் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுற விதம். ஒவ்வொரு வருஷமும் NTA இந்த மாதிரி தான் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் டிபெண்ட்ஸ் ஆன் டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். எவ்வளோ பேர் அந்த பர்டிகுலர் ஷிஃப்ட்டில் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வேரி ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு வருஷத்துலையும் உங்களுக்கு எவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணதுலேருந்து எத்தனை ஷிஃப்ட் எழுதியிருக்காங்கிறத நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அப்போது உங்களுக்கு 2022ல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் எவ்வளோ பேர் எழுதினாங்க, செகண்ட் ஷிஃப்ட்டில் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு பார்த்தோம்னா மொத்தலாம் 2022ல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் 7.7 lakhs பீப்புள்ஸும், செகண்ட் ஷிஃப்ட்டில் 5.4 lakhs பீப்புள்ஸும் எழுதியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 9.05 lakhs பீப்புள்ஸ் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி 2023ல அப்ராக்சிமேட்டாக 2 ஷிஃப்ட்லையும் சேர்த்து 11 lakhs பீப்புள்ஸ் எழுதியிருக்காங்க. 2024ல 14 lakhs பீப்புள்ஸ் எழுதியிருக்காங்க. அதாவது அப்ராக்சிமேட்டாக 14,15,000 ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதுக்கு அடுத்து 2025ல 2 செஷனும் சேர்த்து உங்களுக்கு 14,75,103 மெம்பர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் 2026ல ஃபர்ஸ்ட் செஷன்ஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் போயிட்டு இருக்கும்போதே அப்ராக்சிமேட்டாக
இப்போ ஒரு 15 நாட்கள் நடந்துட்டு இருக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். இதுலேயே உங்களுக்கு மோரார்லெஸ் உங்களுக்கு 10 lakhs பீப்புள்ஸ் கிட்ட வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக தான் தெரியுமே ஒழிய எக்ஸாக்டாக இவ்வளோ மெம்பர்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸும் நமக்கு வரல. என்டிஎம்மும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணலை. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு வருஷமுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்டேக், அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த வருஷம் வந்து மேபி எவ்வளோ வரலாம் அப்படின்னா 15 to 16 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வருஷமுமே ஸ்டூடெண்ட்ஸோட இன்டேக் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல்ஸும் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கே ஒழிய டிக்ரீஸ் ஆகலை. இப்போ மேக்ஸில் வந்து எப்பயுமே உங்களுக்கு டஃப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் வந்து போன வருஷம் அதாவது 2024 வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. 2025 கொஞ்சம் மாடரேட்டாக கொடுத்தாங்க. கெமிஸ்ட்ரி வந்து 2024 ஈஸி டு மாடரேட்டாக இருந்தது. 2025 ஈஸி டு மாடரேட்டாக இருந்தது. இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு வருஷமே இப்படி தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு 2024 நமக்கு கொடுத்துருக்கோம் பாருங்க 99.9% வந்திருக்குன்னா ஜான் செஷன் ஏப்ரல் செஷன்ஸ்ல எவ்வளோ மார்க்ஸ் இருக்காங்க 99%க்கு 99.9%க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அதாவது அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு 2025 ஜான் செஷன்ஸ்லையும் 2025 ஏப்ரல் செஷன்ஸ்லேயும் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது 99.9%க்கு உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் மார்க் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து 258 வருது. அதே மாதிரி உங்களுக்கு லோவஸ்ட் மார்க்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு 237 வருது. ஸோ அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தது, அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னா 237 வரும். கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தது, மாடரேட் மீன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக லிபரலாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 258 மார்க்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னா 237ம், கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னா 258ம், இந்த இன்பிட்வீன் ரேஞ்சஸில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 99.9% வரும் அவுட் ஆஃப் உங்களுக்கு வந்து 300 மார்க்ஸ்க்கு. இதே வந்து 99%க்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி வந்து உங்களுக்கு 176லேருந்து உங்களுக்கு 198 வரைக்கும் உங்களுக்கு இந்த ரேஞ்சஸில் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக 99% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 99 எபோவ் அப்படின்னா என்னது 99.1, 2, 3 அந்த ரேஞ்சஸில் இருக்கிற மாணவர்களுக்கு இந்த மார்க்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 98% வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி வந்து உங்களுக்கு 157லேருந்து உங்களுக்கு 175க்குள்ள அந்த ரேஞ்சஸில் இருந்தால் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது 98%க்கு. இது வந்து ஒவ்வொரு வருஷமும் வேரி ஆகிட்டே இருக்குங்க. ஸோ இது நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இந்த மார்க்ஸ் இந்த இன்பிட்வீனில் இருந்தது அப்படின்னா நீங்கள் சேஃபர் சைடில் இருக்கீங்க. சேஃபர் சைடில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ்க்கு மேலே தான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பர்சன்டேஜ்க்கு மேலே இருந்தது அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் 100% உங்களுக்கு என்ஐடிஸில் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ ப்ளே பண்ணியிருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 97%க்கு மேபி வந்து உங்களுக்கு 146லேருந்து 167 இந்த ரேஞ்சஸில் இருந்தால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி 96% வரணும் அப்படின்னா 138லேருந்து உங்களுக்கு 155 அந்த ரேஞ்சஸ்க்குள்ளே இருந்தால் வாய்ப்பு இருக்குது. 95%க்கு உங்களுக்கு 121லேருந்து உங்களுக்கு 145 அந்த ரேஞ்சஸில் இருந்தால் உங்களுக்கு 95% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நம்ம வந்து 2 வருஷத்துக்கு உண்டாந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேட்டாவை வச்சு இந்த ரேஞ்சஸில் இருந்து இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே உங்களோட மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ்க்கு மேலேயே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, நம்ம ஒரு தம்ப்நெயில் கொடுத்துருந்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 என்ஐடிஸில் எஸ்பெஷலி எனக்கு சீட்ஸ் வேணும் அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணியிருந்தோம். எனக்கு என்ஐடி திருச்சியில் சீட் வேணும் அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படிங்கிறது அது பர்டிகுலராக என்ஐடிஸ்க்கு மட்டும் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ நான் வந்து 12th வந்து நான் தமிழ்நாட்டில் தான் எழுதியிருக்கேன். அதாவது சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, நான் 12th ஸ்டாண்டர்ட் வந்து நான் தமிழ்நாட்டில் தான் எக்ஸாம் எழுதியிருக்கேன். நான் வந்து என்னோட ஸ்டேட் வந்து ஹோம் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அப்போ என்ஐடி திருச்சி தான் எனக்கு ஹோம் ஸ்டேட்டாக வரும். அப்போ என்ஐடி திருச்சி ஹோம் ஸ்டேட்டாக இருக்கும்போது 50% கோட்டா ஹோம் ஸ்டேட்டுக்கும் அதர் 50% கோட்டா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸில் இருக்கிற மாணவர்கள் என்ஐடி திருச்சியில் போட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ 50% கோட்டாவில் நீங்கள் எஸ்பெஷலி நீங்கள் சீட் எடுக்கணும்னா என்ஐடி திருச்சியில் உங்களுக்கு பர்டிகுலராக அந்த வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ தான் அந்த வீடியோ. இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா என்ஐடி திருச்சியில் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து பர்டிகுலராக 12th வந்து நான் வந்து எஸ்பெஷலி
தமிழ்நாட்டில் எழுதலை, நான் வந்து கேரளாலேயோ இல்லை வந்து கர்நாடகாலேயோ இல்லை வந்து ஆந்திராலேயோ இல்லை தெலுங்கானாலேயோ நான் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கேன் 12th ஸ்டாண்டர்டு. அப்போது வந்து எனக்கு ஹோம் ஸ்டேட் வந்து பர்டிகுலராக எங்கே 12th எக்ஸாம் எழுதுகிறோமோ அதுதான் ஹோம் ஸ்டேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா எழுதுனா NIT கேலிக்கட் ஹோம் ஸ்டேட், அங்கே 50% கோட்டா. நீங்கள் வந்து கர்நாடகா அதாவது பெங்களூர்ல இருந்து நீங்கள் 12th எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு NIT கர்நாடகா தான் உங்களுக்கு ஹோம் ஸ்டேட். அப்போ NIT சூரத்கல் தான் உங்களுக்கு 50% கோட்டா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆந்திராவில் எழுதுனீங்கன்னா ஆந்திரா தான் உங்களுக்கு வந்து பர்டிகுலராக உங்களுக்கு அங்கே தான் ஹோம் ஸ்டேட்டு. NIT ஆந்திராவில் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா, 50% கோட்டா. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம் எஸ்பெஷலி NIT திருச்சிக்கு மட்டும் அந்த வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள். இப்போது தமிழ்நாட்டு மாணவர்கள் NIT திருச்சியில் சீட் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அதர் ஸ்டேட்ஸில் வருவாங்க. அதர் ஸ்டேட்ஸ் கோட்டாக்கு தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அதர் ஸ்டேட்ஸ் கோட்டாவில் எஸ்பெஷலி எவ்வளோ மார்க்ஸ் இருந்ததுன்னா எனக்கு 32 NITஸில் எனக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேபி வந்து உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்பெஷலி ஒரு 97.5% மேலே இருந்தால் உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஹோம் ஸ்டேட்லேயே உங்களுக்கு மேபி வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு உங்களுக்கு 98.5 நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் டயர் 3 NITஸில் சீட்ஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு 97.5% மேலே இருந்தால் உங்களுக்கு NITஸில் சீட்ஸ் கிடைக்கும். அப்போது 97.5% மேலே இருக்குன்னா இந்த ரேஞ்சஸில் உங்களோட மார்க்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே ப்ளே பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து EWS கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேபி வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு 97.5 இல்லைன்னா 98 இருந்ததுன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி OBC NCLக்கும் 97. ஸோ பார்டர் ரேஞ்சஸ் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். 97க்கு மேலே எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து பர்டிகுலராக பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 100% வந்து NIT சீட்ஸ் கிடைக்கும். இப்போது 97%க்கு மேலே வேணும் அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் வேணும்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து மேபி வந்து 150க்கு எபோவ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் JEE மெயின்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. இப்போ JEE மெயின்ஸ் 300 மார்க்குக்கு 150 எபோவ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹோம் ஸ்டேட் கோட்டாலே உங்களால் சீட்ஸ் வாங்க முடியும். இல்லை என்னால் ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் எனக்கு பிடிச்ச கோர்சஸ் இல்லை, அதர் ஸ்டேட்ஸ் கோட்டாவில் நான் எனக்கு பிடிச்ச கோர்சஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதர் ஸ்டேட் கோட்டாலையும் 97%க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் உண்டு. இருந்தாலும் நம்ம உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டா நம்மளுக்கு 50% கோட்டா இருக்கிறதுனால இதில் தான் உங்களுக்கு கொஞ்சம் லிபரலாக இருக்கும். லிபரல் மீன்ஸ் என்னன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் 1 or 2% குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஹோம் ஸ்டேட் மட்டும்தான் போட்டி போடுவாங்க. இந்த அதர் ஸ்டேட் கோட்டாவில் நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற NITs எல்லா NITலையும் சீட் எடுக்கும்போது ஹோம் ஸ்டேட் மாணவர்கள் மோஸ்ட்லி வந்து உள்ளே வருவாங்க. அதர் ஸ்டேட்லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லேருந்தும் உங்களுக்கு வந்து டாப்பர்ஸ் மட்டும்தான் நீங்கள் அதர் ஸ்டேட்ஸில் வருவாங்க. அப்படிங்கும்போது பர்சன்டேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமே ஒழிய டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஹோம் ஸ்டேட் கோட்டாலே உங்களுக்கு ஒரு சீட் வந்து கிடைக்கல அப்படின்னா அதர் ஸ்டேட்ஸ் கோட்டாவில் நீங்கள் வந்து டயர் 3 NITஸில் தான் சீட்ஸ் எடுக்க முடியுமே ஒழிய டயர் 1லையோ டயர் 2லையோ உங்களுக்கு கேட்குற கோர்சஸோ இல்லை NITஸ்லையோ கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்கும். மேபி வந்து 97.5%க்கு மேலே நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு NITயில் உங்களுக்கு சீட்ஸ் காத்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம அடுத்த ஒரு விஷயம் நம்ம பர்டிகுலராக டாப் NITஸில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் NIT டாப் NITஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வருதுன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவே 32 NITஸில் உங்களுக்கு எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் வேணும், அவளுக்கு வந்து பர்டிகுலராக எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோஸ் ப்ளே பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல் ஈஸியாகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.